Good morning all. Welcome to PM Lectures. In the Engineering Physics lecture series, now factors affecting elasticity. ஒரு மெட்டீரியலோட எலாஸ்டிசிட்டியை எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணோம்? டெம்பரேச்சர், ஃபேட்டிக், அனீலிங், இம்பியூரிட்டி, ஹேமரிங் அண்ட் ரோலிங் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெட்டீரியலோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்? மெட்டீரியலோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்? நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கவே தேவையில்லை. மெட்டீரியலோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலே டியூ டு தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் மெட்டீரியலோட லென்த் இன்க்ரீஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ இவ்வளோ லென்த்து சேஞ்ச் இருக்குன்னா அது கரஸ்பாண்டிங்காக சம் ஸ்ட்ரெயின் இருக்கும். அப்போ ஃபர்தராக நம்ம ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணால் ஸ்ட்ரெயின் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெயின் நிறையா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன மீனிங்? அதோட எலாஸ்டிக் லிமிட்டு குறைஞ்சிடும். ஸோ பிளாஸ்டிக் ரேஞ்சு குயிக்காக அட்டைன் ஆயிடும். ஒரு மெட்டாலிக் ராடை நீங்கள் நைஃபாவோ அல்லது வேறு வெப்பன் எதாவது ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதை நல்லா ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணதுனால என்னாகும்? அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி டிக்ரீஸ் ஆகிடும், எலாஸ்டிக் லிமிட் குறைஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் இதை ஹேமர் பண்ணும்போது இதோட ஷேப்பை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் கொஞ்சோண்டு ஃபோர்ஸ் கொடுத்தாலே அக்கர் ஆயிடும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலாஸ்டிசிட்டி டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபேட்டிக்கு ரிப்பீட்டடாக லோடு அப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? மெட்டீரியல் அதோட எலாஸ்டிக் லிமிட்டுக்கு முன்னாடியே அதோட எலாஸ்டிக் நேச்சரை லூஸ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரொட்டீனாக யூஸ் பண்ணுற சாக்ஸு, இது ஃபஸ்ட்டு 1 or 2 times யூஸ் பண்ணும்போது இந்த ஓப்பன் அதோட ஒரிஜினல் டயாமீட்டரை ரெக்கவர் பண்ணிடும். ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண என்ன ஆகும்? டிஃபார்ம்டு லென்த்லேயே செட்டில் ஆயிரும், டிஃபார்ம்டு டயாமீட்டர்லேயே செட்டில் ஆயிரும். ஸோ இந்த ரிப்பீட்டட் அப்ளைடு லோடுனால மெட்டீரியலோட எலாஸ்டிசிட்டி அஃபெக்ட் ஆகுது இல்லையா? இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லும்? ஃபேட்டிக். அட் சேம் டைம் அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடியே மெட்டீரியல் பிரேக் ஆயிரும். ஃபஸ்ட்டு டைம் லோடு அப்ளை பண்ணும்போது அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். ரிப்பீட்டடாக நீங்கள் லோடு அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்டிமேட் டென்சைலுக்கு முன்னாடியே அது பிரேக் ஆகிடும். அப்போது ஒரு மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா அந்த மெட்டீரியல் ப்ராக்டிக்கலாக நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்க போகிறோமோ அது கண்டிப்பாக அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கு கீழே தான் இருக்கணும். ஏன்னா லோடு நம்ம ரிப்பீட்டடாக அப்ளை பண்ண போகிறோம். அப்போது மெட்டீரியல் அதோட டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடியே பிரேக் ஆகிறத அவாய்ட் பண்ணோன்னா நம்ம அப்ளை பண்ணுற லோடு டென்சைல் ஸ்ட்ரென்த்தை விட லோவாக தான் இருக்கணும். இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் டிவைடட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், அதை என்ன சொல்லுவோம்னா சேஃப்டி ஃபேக்டர். ஸோ சேஃப்டி ஃபேக்டர் வேல்யூ கூட 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 நம்மளோட மெட்டீரியல் வித்ஸ்டாண்ட் பண்ணுற நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கூடிகிட்டு இருக்கும். சரிங்களா? இன்னும் சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தா, தலை தோனி ஒரு ஷாட் ஆடும்போது பேட் உடையுது அப்படின்னா என்ன மீனிங்னா, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இது வரைக்கும் அவர் ஷாட்டே ஆடலை, அப்படி இல்லாட்டி இந்த பேட் இந்த ஷாட்டை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அப்படி மீனிங் கிடையாது. ரிப்பீட்டடாக லோடு அப்ளை ஆகிட்டே இருக்கு, நிறைய பால் ஆடி முடிச்சிட்டாரு, அப்போ இந்த பேட் வீக் ஆயிரும். அதுக்கப்புறம் இதோட வித்ஸ்டாண்டிங் எபிலிட்டிக்கு கீழே லோடு அப்ளை பண்ணாலும் ஒரு டைம் ஒரு பர்டிகுலர் சைக்கிள்ஸ்க்கு மேலே அது பிரேக் பண்ணிடும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபினாமினான என்ன சொல்லுவோம்? ஃபேட்டிக். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேபிள், வெயிட் லிஃப்டிங்கில் இருக்கிற கேபிள் லோடு அப்ளை பண்ணும்போது ஸ்ட்ரெச் ஆகும், ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரெக்கவர் ஆயிரும். அப்படின்னா என்ன மீனிங்? நாம் கொடுத்துருக்கிற லோடு வித்தின் எலாஸ்டிக் லிமிட். ஆனால் நாளடைவில் என்ன ஆயிரும்? ரிப்பீட்டடாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த பர்டிகுலர் லோடுக்கு அது பிரேக் ஆயிரும். ஸோ இதுதான் ஃபேட்டிக். ஸோ ஃபேட்டிக் ரிப்பீட்டட் லோடு, சைக்ளிக் லோடு அப்ளை பண்ணுறதுனால மெட்டீரியல் அதோட மேக்ஸிமம் டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடியே பிரேக் ஆகிடும். சரிங்களா? இப்போ இந்த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இதை யூஸ்வலாக இன்ஜினியரிங் அப்ளிகேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு மெட்டீரியல் 2 million சைக்கிள்ஸ் வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ 2 million சைக்கிள்ஸ் வித்ஸ்டாண்ட் பண்ணோன்னா அதில் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கணும்? அந்த பர்டிகுலர் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் என்ன சொல்லுவாங்கன்னா என்டியூரன்ஸ். ஸோ என்டியூரன்ஸுங்கிறது என்னது?
a maximum load applied to the material so that material can withstand 2 millions of repeated loads. நெக்ஸ்ட் அனீலிங். அனீலிங்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மெட்டீரியல் அதோட கிறிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சருக்கு மேலே ஹீட் பண்ணி ஸ்லோவாக கூல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்னால என்ன ஆகும்னா, மெட்டீரியலோட கிறிஸ்டலைன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அனீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெட்டீரியலில் இது மாதிரி நிறையா சின்ன சின்ன கிரைன்ஸ் இருக்கும், கிறிஸ்டல் கிரைன்ஸ். இந்த கிரைன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு 5th யூனிட் கம்ப்ளீட் ஆனால் தான் கிளியராக புரியும். அதாவது மெட்டீரியல் உள்ள சின்ன சின்ன போர்ஷன் இருக்கும், ஒரு போர்ஷன்லேயும் ஆட்டம்ஸ் வந்து ஒரு ரெகுலாரிட்டியை ஃபாலோ பண்ணும். ஓகே, இந்த பர்டிகுலர் கிரெயினில் ஒரு ரெகுலாரிட்டி இருக்கும், நெக்ஸ்ட் கிரெயினில் டிஃப்ரெண்ட் ரெகுலாரிட்டி இருக்கும். அந்த சின்ன சின்ன டொமைன் என்ன சொல்லுவாங்கன்னா கிறிஸ்டல் கிரைன். அனீல் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இந்த கிறிஸ்டல் கிரைனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இப்போது இது அனீல் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது அனீல் பண்ணதுக்கு அப்புறம். இங்கே நான் ஒரு லோடு அப்ளை பண்ணுறேன். இந்த லோடுனால மெட்டீரியல் வந்து பிரேக் ஆகுதுன்னு வைங்களேன், சர்ஃபேஸில் பிரேக்கிங் இனிஷியேட் ஆகும். அந்த பிரேக்கிங் அப்படியே ப்ரொலாங் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகி இங்கே கிரைன் பவுண்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல டெர்மினேட் ஆயிடும். பட் இங்கே ஒரு கிராக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா அது ரொம்ப டீப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகும், டீப்பாக ப்ரொபகேட் ஆகும். இங்கே அதிகமான லென்த்துக்கு கிராக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஆஃப்டர் அனீலிங் மெட்டீரியல் ஈஸியாக பிரேக் ஆயிரும். ஸோ அனீலிங் ப்ராசஸ்னால எலாஸ்டிசிட்டி டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இம்ப்யூரிட்டி. ஜென்ரலாக இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணாலே மெட்டீரியலோட எலாஸ்டிசிட்டி டிக்ரீஸ் ஆகும். இம்ப்யூரிட்டினா ஃபாரின் எலமெண்ட் இருக்கிறதுனால மெட்டீரியலோட கெமிக்கல் பாண்டிங் வீக் ஆகும். அந்த கெமிக்கல் பாண்டிங்னால மெட்டீரியலோட எலாஸ்டிசிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஆனால் இது வந்து எல்லா கேஸுக்கும் அப்ளிகபிள் கிடையாது. சில மெட்டீரியலில் வந்து இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறதுனால மெட்டீரியலோட எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏ ஒரு மெட்டீரியல் இருக்குது, இதில் பிங்கிற மெட்டீரியல் ஆட் பண்ணுறீங்க. பியோட எலாஸ்டிசிட்டி வந்து ஏவோட பெருசாக இருக்குது, கிரேட்டராக இருக்குன்னா என்ன ஆகும்னா, இந்த ரிசல்டன்ட் மெட்டீரியலோட எலாஸ்டிசிட்டி கிரேட்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டி எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். எக்ஸாம்பிளுக்கு கார்பன் அயனில் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்டீலாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ ஸ்டீலுக்கு அயனை கம்பேர் பண்ணும்போது எலாஸ்டிசிட்டி கிரேட்டர். பட் அப் டு சம் அமௌண்ட் ஆஃப் கார்பன் எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்தர் கார்பனை ஒரு கிரேட்டர் அமௌண்ட் ஆட் பண்ணும்போது எலாஸ்டிசிட்டி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பொட்டாசியத்தை கோல்டில் ஆட் பண்ணும்போது எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஹேமரிங் அண்ட் ரோலிங். ஒரு மெட்டீரியல் வந்து பர்டிகுலர் ஷேப்புக்காக மெட்டீரியலை வந்து ஹேமர் பண்ணுவாங்க மெக்கானிக்கலாக அல்லது ரோல் பண்ணுவாங்க. ஸோ மெட்டீரியலை ஹேமர் பண்ணும்போது ரோல் பண்ணும்போது என்ன ஆகும், இதுக்குள்ளே இருக்கிற கிரைன்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன கிரைன்ஸாக பிரேக் ஆயிடும் இன் போத் ரோலிங்லேயும் ஹேமரிங்லேயும். அப்போ சின்ன கிரைன்ஸாக பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இதில் ஏதாவது கிராக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா கொஞ்சம் லென்த்துக்கு தான் ப்ராபகேட் ஆகும். அஸ் அ ரிசல்ட்டு எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹேமரிங் ரோலிங்னால எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இம்ப்யூரிட்டினால உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டி. These are references. Thank you.